மறுபடியுமாக அருமையானவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லும்படியாக கர்த்தர் என்னை ஆயத்தப்படுத்துவதற்காக நன்றி. அருமையானவர்கள் கேட்கும் பொழுதும், நான் இந்த செய்தியை கேட்கும் பொழுதும் கர்த்தருடைய ஆவியானவர் என் உள்ளத்தில் பேசும்படியாகும். என் வார்த்தைகள் என்னுடைய சொந்த இதயத்திலிருந்து வராதபடி உம்முடைய பரலோகத்திலிருந்து வரும்படியாக உதவி செய்யும். எங்கள் ஜெபத்தை கேளும், நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். உலக மகளிர் தினம் என்று சொல்லி நேற்று முன்தினம் 8ஆம் தேதி மார்ச் 8ஆம் தேதி முன்னாலேயே எனக்கு கொஞ்சம் எனக்கு 2 நாளைக்கு முன்னால தான் தெரிஞ்சது. அப்போதான் அதுக்கு பின்னால் தான் யோசிச்சு இந்த மாதிரி கூகுளில் போட்டு பார்த்துக்கணும் இந்த மாதத்தினுடைய சிறப்பு நாட்கள் என்ன அப்படின்னு. அப்போதான் ஏதாவது டாக்டர் சொல்வதற்கு ஈஸியாக இருக்கு. நேற்று முன்தினம் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஒரு 10 நாள் 15 நாளுக்கு முன்னாலேயே தெரிஞ்சிருந்து அதற்கான ஒரு ஆயுதத்தை நான் செய்து ஏதாவது அங்கே இங்கே இருக்கும் ஒரு சில பெண்களுக்கு நான் ஒரு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, கர்த்தருடைய செய்தியை நான் சொல்லியிருப்பேன். அது கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன், நான் வருந்துகிறேன். அப்புறம் இப்போ நான் கூகுளில் போட்டு ஒரு மாதம் பார்த்து எழுதி வச்சுக்கலாம், காலில் நோட் பண்ணி வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே. உலக மகளிர் தினம். பெண்களை கர்த்தர் மதிக்கிறார், மனிதன் தான் மதிப்பதில்லை. இது உண்மையா இல்லையா? நீங்க பதிலெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்ல வேண்டாம். ஆமா, நான் உள்பட. ஆமா, இப்பொழுது உணர்கிறேன். ஆரம்பத்திலே நான் திருமணம் செய்த போது என் மனைவியை நான் மதிக்கவே இல்லை. ஆனால் இந்த வேதாகமத்தை படித்து படித்து மனம் திரும்பின பின்பாக கூட நான் என்ன பண்ணேன், அந்த ஆதிக்கம் என்ற அடிப்படையிலே என்னுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருந்தது, நான் தான் இந்த குடும்பத்துக்கு தலைவன் என்ற அடிப்படையிலே சிந்தித்தேன். சரி, ஓகே. தலை என்பது தலைவன் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்லி வேதம் சொல்லியும் கூட நான் நீண்ட நாட்கள் நான் போராடிய பின்புதான் இப்பொழுதுதான் சரியானபடி என் மனைவியை நான் மதிக்கிறேன். இது என்னுடைய சொந்த சாட்சி. அன்பானவர்கள், இந்த சமுதாயத்தில் கிறிஸ்துவராக இருக்கிற அநேக குடும்பங்களில் ஆண்கள் பெண்களை மதிப்பதில்லை. ஆனால் கர்த்தர் மதிக்கிறார், மரியாதை கொடுக்கிறார் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? அன்பானவர்கள், வேதாகமத்தில் இருக்கும் பெண்களை கொஞ்சம் நம்ம இன்னைக்கு சிந்திக்க இருக்கலாம். இது பெண்கள் ஆண்டவருக்குள்ள வந்துட்டா ஆண்களை விட வேகமாகவும் உயரமாகவும் அதி வேகமாகவும் இந்த உலகத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழும்படியாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் குடும்பத்தின் நெருக்கத்தால், கணவனுடைய ஆதிக்கத்தால் அவர்கள் என்ன பண்றாங்க, நிறுத்தப்படுகிறார்கள். அதனால்தான் அவர்களால் என்ன பண்ண முடியல, முன் வர முடியவில்லை. அதையும் தாண்டி நாம் சிந்திக்க இருக்கிறோம். வேதாகமத்தில் உள்ள பெண்களை குறித்து எலியாவுக்கு அடைக்கலம் கொடுத்த பெண் சாரிபாத் விதவை. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல அருமையான இந்த சாரிபாத் விதவை இருக்கிறாங்க. அந்த தேசத்திலே மழை பெய்யாது இருந்தது அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசனம் யார் சொன்னா? எலியா. 3 வருஷம் இந்த வருஷங்களில் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம், பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக இருக்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு தொழுகிறேன். ஓகே, இது ஒரு தீர்க்கதரிசனமாக அவர் சொல்லிவிட்டார். அப்புறம் எல்லாம் மழை இல்லை, பனி பெய்யல, எல்லாம் வறண்டு போச்சு. அப்ப எலியாவும் பாதிக்கப்படுகிறார். கொஞ்ச நாட்கள் ஆற்றங்கரை ஓரத்தில் கேரி ஆற்றங்கரை ஓரத்திலே ஆண்டவர் போய் இருக்க சொல்லும் போது கொஞ்ச நாள் இருந்தாரு. அதற்கு பின்பதாக சாரிபாத் என்ற ஊருக்கு நீ போ, நீ எழுந்து 9ஆம் வசனம், அப்பொழுது 8ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி
அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அவங்கள இதுல வந்து அவங்களுடைய ஹிஸ்டரி நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, சாகலாம் என்ற சூழ்நிலையிலே அவர்கள் விறகு பொறுக்கிக் கொண்டிருக்கிறார்களாக வேதம் அங்கே பதிவு செய்கிறது. ஒன்றுமில்லாத விதவைகளிடத்தில் ஆண்டவர் எலியாவை நடத்துகிறார். ஆனால் அந்த விதவை எலியாவுக்கு அடைக்கலம் கொடுப்பதை பார்க்கிறோம். இங்கே ஒண்ணுமே இல்லைங்க. அங்க என்ன சொல்லப்படுது பாருங்க, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லும் போது, அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகி கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். அப்புறம் அடுத்தது பாருங்க, இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துக்கு 2 விறகு பொறுக்குகிறேன். ஒரு சாதாரண ஒரு விதவி இடத்திலே ஆண்டவர் எலியாவை நடத்துகிறார். அங்கே அந்த விதவை அடைக்கலம் கொடுப்பதை பார்க்கிறோம். இங்க பிரச்சனையை வந்து சொன்னாலும் கூட அவர் அடைக்கலம் கொடுப்பதை நம்ம இதை படித்து தெரிந்து கொள்ளலாம். அப்போ எலியா என்ற தீர்க்கதரிசிக்கு, எலியா என்ற ஊழியக்காரனுக்கு ஒண்ணுமே இல்லைங்க, சாப்பிடறது கூட இல்லை. ஒரு குடும்பத்தை, ஒரு சாரிபாத் விதவையை ஆயத்தப்படுத்தினார் என்பதை நம்ம இந்த படிக்கும் பொழுது நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஒண்ணுமே இல்லைங்க, ஆனால் அங்கே ஒரு அதிசயம் நடக்கிறது. அதிலே கொஞ்சம் அணையும் அதை கொஞ்சம் கொடுத்து அங்க ஒரு அதிசயம் நடந்ததாக வேதம் சொல்கிறது. அப்போ நான் யோசித்தேன், ஞாயிற்றுக்கிழமை காலையில தான் நான் அந்த மார்ச் உலக மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. சனிக்கிழமை நைட்டு ஒரு 11 மணி 12 மணிக்கு எல்லாத்துக்கும் மெசேஜ் போட்டுவிட்டேன், உலக மகளிர் தினம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி. எனக்கு ஒரு ஆண்டவர் கிருபை காட்டினார். ஒரு சாதாரண ஒரு வயசான அம்மா இடத்துல ஒரு ஸ்வீப்பர் வேலை செய்கிற ஒரு கல்லூரிக்கு நாங்கள் ஸ்டால் போட சென்றிருந்தோம். அங்கே ஒரு ஸ்வீப்பர் அம்மா, ஐயா அங்கேயும் இங்கேயும் போயிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் என்னை நிறுத்தினாங்க. அப்புறம் ஏதோ எனக்கு நிழல் வந்தது. இந்த அம்மாவுக்கு ஒரு சிறிய தொகையை கொடுத்து ஒரு செல்வி எடுத்து வைத்துக் கொண்டேன். அதைத்தான் இரவு 11 மணிக்கு மேலே 11:45 நினைக்கிறேன் நான் உட்கார்றேன். எல்லாம் முடிச்சுட்டு ஸ்டாலெல்லாம் காலி பண்ணிட்டு உட்கார்ந்து அந்த மெசேஜ் எல்லாத்துக்கும் 1000 பேருக்கு போட்டது. சாதாரண பெண்களை மதிப்பது உலக மகளிர் தினம் அப்படின்னு சொல்லி. எத்தனை பேர் நீங்க பார்த்தீங்கன்னு தெரியல. இங்க ஒரு சாதாரண பெண், சாதிவாஸ் விதவை. இதுதாங்க பிராக்டிக்கல் லைஃப். இப்ப எனக்கு கஷ்டம் கிருபை காட்டினார். நான் அந்த அம்மாவை தேடி போகல, போற வழி வர வழியில அந்த அம்மா என்னை குறிப்பிட்டார்கள். அந்த அம்மாவோட பேசி அந்த அம்மாவுக்கு இயேசு சுவாமியை நீங்க நேசிங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஒரு சிறிய தொகையை கொடுத்து அவரிடத்தில் ஒரு செல்ஃபி எடுத்துக்கொண்டேன். இது இதெல்லாம் அந்த நான் நைட்டு செய்தி போடணும்னு சொல்லி எடுக்கவே கிடையாது, எடுத்து வச்சுட்டேன், அவ்வளவுதான். அப்ப நைட் செய்தி நைட் அந்த படத்தை அனுப்பிச்சாச்சு எல்லாத்துக்கும். அடுத்த நாள் காலையில நான் இதை படிச்சுட்டு இருக்கும்போது, எலியாவுக்கு அடைக்கலம் கொடுத்தார் சாரிபாத் விதவை, நான் எத்தனை பேருக்கு அடைக்கலம் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற சிந்திக்கிறேன். கர்த்தர் 5 பேருக்கு காமிச்சார். 5 பேருக்கு ஒரு சிறிய தொகை போற எனக்கு கர்த்தர் நேற்று காலையில எனக்கு உதவினார். இதுதான் பிராக்டிக்கல் லைஃப். நீங்க ஏதோ பிரசங்கம் செய்வதற்காக, பெருமைப்படுத்துவதற்காக இதை நான் உங்களுக்கு சொல்லுவேன் என்று நினைக்க வேண்டாம். வசனம் ஒன்று சொல்லுகிறது, வாழ்க்கையை நாம் எப்படி நடத்துகிறோம். ஏதோ வசனத்தை நம்ம படிச்சுட்டு போற மூலமா நமக்கு வாழ்க்கை சரியா ஆனாதான் வசனம் நமது வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்தப்படுகிறது என்பது பொருள். இல்லை என்றால் அது பிரயோஜனமற்றது.
மற்ற ரசாயன பாடமும் உங்கள் பிள்ளைகள் படிக்கிற இந்த உலகத்தில் படிக்கிற அறிவியல், தமிழ், மேத்தமெட்டிக்ஸ் இப்படியாக படிக்கிற அந்த ரசாயன பாடத்தை போலவே இந்த வேதாகம காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில இருக்கும். இந்த காலை வாங்கி அந்த காலை விட்டீங்க. இது கற்று திரும்பியாக எனக்கு கொடுத்தார். ஓகே. எலிசாவுக்கு அடைக்கலம் கொடுத்த பெண் சூனேமியால். இந்த சாரிபாத் மிக எளிமையான பெண். ஆனா இந்த சூனேமியால் கொஞ்சம் வசதி படுத்தவங்க. இந்த வசதி படைத்த சூனேமியால் என்ன செய்யறாங்க பாருங்க. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லப்படுது. எலிசா அந்த ஊருக்கு அடிக்கடி வருவாராம் ஊழியம் பண்றதுக்காக. பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் பொழுது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். பணக்கார ஒரு பெண் அந்த ஊருக்கு வருகிற எலிசாவை கூப்பிட்டு வருந்தி கேட்டுக்கொண்டார். ஏன்னா எல்லா பக்கம் போய் கை நினைக்கிறவர்கள் எலிசா. நானும் அப்படிதான் எல்லா பக்கம் போய் கை நினைக்க மாட்டேன். இன்னைக்கு நான் வந்து அந்த ப்ரேயருக்கு போயிருந்தேன். முடிஞ்சோடனே எல்லாம் சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு போங்க, அப்போதான் எங்களுக்கு ஆறுதல் சொன்னாங்க. நான் சாப்பிடுங்க. எல்லா பக்கம் போய் கை நினைக்க நான் விரும்ப மாட்டேன். இன்றைய காலங்களுக்கு சொல்றேன். எனக்கும் பாடி அப்படி அக்செப்ட் பண்றது இல்லை. இரண்டாவது, நானும் எல்லா பக்கம் போய் கை நினைக்கிறது இல்லை. அன்பான உண்மையாக ஒருவர் அன்பாக ஒரு நாள் இந்த ஒரு ஏழை வீட்டுக்கு நான் சென்றிருந்தேன். அப்போ நான் சொன்னேன்னு, நீங்கள் சாப்பிடுகிற அந்த ரேஷன் அரிசி தான் எனக்கு வேண்டும் என்று சொன்னேன். நீங்க புரிஞ்சுக்கீங்க. அவர்கள் ஒரு நல்ல அரிசி வாங்கி சமைக்க வேண்டும், ஊழியனுக்கு அவர்கள் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் சிந்தித்தார்கள். நான் சொன்னேன் அதெல்லாம் வேண்டாம். நான் இப்போ ரேஷன் அரிசி ஹாஸ்டல்ல அப்பப்போ ரெகுலரா சமைப்பாங்க. இன்னைக்கு ரேஷன் அரிசி அவங்க சமைக்கிறது இல்லை. ஏன்னா நிறைய டொனேஷன் நல்ல அரிசியே அங்க ஒரு 1000 கிலோ 10 கிலோ இருக்குது. அதனால அங்க போனாலும் நான் இந்த ரேஷன் அரிசி சாப்பிட முடியாது. அப்ப ரேஷன் அரிசி சாப்பிடுவதற்கு எனக்கு தருணம் கிடைத்த ஒரு வீடு, ஒரு சாதாரண ஏழையின் வீடு. ரைட். இப்ப வருந்தி கேட்டுக்கொண்டாள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஓகே. அப்படியே அவள் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே தங்குவான் அப்படின்னு சொல்லி எலிசாவுக்கு சொல்லுது. அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகி இவர் பரிசுத்தவான். ஓகே. நாம் மெத்தையின் மேல் ஒரு அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு கட்டிலையும் மேஜையும் நாற்காலியும் குத்துவிளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்பொழுது அங்கே தங்கலாம். எவ்வளவு பெரிய மனசு பாருங்க. இன்னைக்கெல்லாம் ஒரு ஊழியனை கூப்பிடறக்கே விரும்புதல், நிறைய பேர் விரும்புதல். நீங்க அன்னைக்கெல்லாம் நாங்கெல்லாம் ரசிக்கப்பட்டு நாங்கள் ஊழியத்துக்கு வரும் பொழுது, ஐயா நீங்க நீங்க எங்க வீட்டுல ஒரு ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. இங்க நிறைய வீடுகள் பூட்டி கிடக்கிறது. சாத்தான் பூட்டி வச்சுட்டான். இருதயத்தையும் பூட்டி வைத்து விட்டான், இல்லத்தையும் பூட்டி விட்டு விட்டான். வர்றவங்களும் வைக்கலாம் பெரிய அளவுக்கு அவங்க வைக்கலாம் செய்தி சொல்றதுக்காக வர்றதில்லை, ஏதோ காணிக்க வாங்குறதுக்காக வராங்க. ஒரு சிலர் 90%, 10% ஊழியருக்கு அந்த கதவும் திறக்கப்படுவதில்லை. அன்பான நாள்ல இந்த அருமையான சூழலியால் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரு நாட்காலி ஒரு சிறிய அறை கட்டி குட்டி விளக்கு வச்சு லைட் போட்டு நீங்க போகலாம், நீங்க தங்கி நீங்க ஜெபம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு காரியத்தை இங்க வெளிப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட பெண்கள் வாழ்ந்த காலம் முடிந்து இன்னைக்கு பாருங்க எப்படி பாத்தீங்கன்னா வேதாகம காலத்துல இன்றைய பெண்கள் எவ்வளவு மாறிவிட்டார்கள் பாருங்க. யோசிச்சு பாருங்க. இதையெல்லாம் உதாரணமாக எடுத்துக்கொண்டு இந்த உலகத்திலே வாழ்வதற்கான வழியை தேட வேண்டும் பெண்கள். ஆனால் இன்றோ அப்படியாக இல்லை. ஏன் என்று தெரியவில்லை. நான் பெண்ணாக பிறந்திருந்தால் போய் நான் அவங்களுக்கு ஒருத்தருக்கு கேட்கலாம். நான் அப்படியாக பிறக்கவில்லை. அதனால எனக்கும் புரியல. எவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியத்தை செய்கிற
பெண்களை இங்கே பார்க்கும். அடுத்ததாக ரூத் ஒரு குணசாலி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ரூத் ஒரு விதவை, ஆனால் குணசாலி என்று சொல்லி ரூத் 3:11. இப்பொழுதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரெல்லாரும் அறிவார்கள். சிம்பிளி பாருங்க, போவா சொல்றார் கல்யாணத்துக்கு முன்னால், இப்பொழுதும் மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊர் எல்லாரும் அறிவார்கள். ஒரு ஊர்ல போய் ஒரு 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 அம்மாவை பத்தி கேட்டா இப்பெல்லாம் அங்க அவங்க குணசாலின்னு சொல்லுவார்களா இந்த காலத்துல? பாருங்க, 10 வீட்டுல சண்டை, 7 வீட்டுல சண்டை, எங்கேயும் சமாதானம் இல்லை, ஆனா சர்ச்சைக்கு மட்டும் போறாங்க. நடக்குதுங்க. நான் உங்களை குறித்து பேசவே இல்லை, உங்களை குறித்து தெரியாது, நடப்பதைத்தான் பேசுகிறேன். இந்த பக்கத்து வீட்டுல ஒரு 2 கால்களும் 2 கைகளும் வராத ஒரு ஐயா படுத்திருக்காரு. நானே இங்க இந்த வீட்டுக்கு 2 வருஷம் ஆச்சு, அவரை கண்டிக்காம விட்டுருந்தேன். இப்ப சமீபமாக ஒரு 2-3 மாதமாக அவரை பார்த்து ஒரு போட்டோ கூட போட்டு ஒரு செய்தியும் கூட சொல்லியிருக்கேன், யூடியூப்ல உங்களுக்கு தெரியும். அவரை பார்த்து நான் ஆண்டவரை போய் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த வழியில நிறைய பேர் சர்ச்சைக்கு போறாங்க. அவர் படுத்திருக்கிறது ரோட்ல போகும்போது நல்லாவே தெரியுங்க, அவர் உடம்பு இல்லாதது தெரியும். ஆனால் யாரும் இதெல்லாம் பக்திமான்கள் மேலிருந்து குறித்த தேவதூர்களை போல வேதத்தை கையில் வைத்து போவாங்க வருவாங்களே ஒழிய, ஆனா அவரை விசாரித்து அவருக்கு ஏதாவது குறித்து இயேசுக்கு சொல்லலாம் என்ற பாரம் இல்லையே. போற வழி வர வழிங்க. ஆனா இங்க எப்படி சொல்றாங்க, குணசாலி என்று சொல்லி ஊரெல்லாம் சொல்றாங்க. நம்மை குறித்து நம்ம இனத்தார், ஜனத்தார், சபையார், ஊரார் சொல்வது என்ன சொல்லி பாருங்க. ரைட். சாரால் விசுவாசம் உள்ளது, எபிரேயர் 11:11. அன்னால் விடாது ஜெபிப்பர், 1 சாமுவேல் 1:10. ரெபாக்காள் கடின உழைப்பாள், அநேக ஒட்டகங்களுக்கு தண்ணீர் வார்த்தவள். எல்லாம் ஒட்டக சாதாரணமா குடிக்காதுன்னு பயங்கரமா குடிக்கும். அநேக ஒட்டகங்களுக்கு தண்ணீர் வார்க்கிற ஒரு கடின உழைப்பாளி, பெருந்தன்மை உள்ளவள் என்று சொல்லி ரெபாக்காள் சொல்லப்படுது வேதாந்தத்தில். அன்பானவர்களே, ஆகார் பாலைவனத்திலும் தேவன் இருக்கிறார் என்று சொல்லி ஆகார் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். ராகா என்ன சொல்றாங்க, உங்கள் கடந்த காலம் முக்கியம் அல்ல. அவள் ராகா பத்தி உங்களுக்கு தெரியும், தன் சரீரத்தை விட்டு வாழ்க்கை நடத்தியவள். ஆனால் மத்திய 1ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் சரித்திரத்துல அவளும் வருகிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படும். உங்கள் கடந்த காலம் முக்கியம் இல்லை, தேவன் யாரையும் பயன்படுத்த முடியும். அப்ப சாதாரணமா இந்த மனுஷையும் கூட பயன்படுத்த முடியும் நினைக்கிறார். எஸ்தர், தேவன் யாரையும் பெரியவராக்க முடியும். எஸ்தர் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு பெண் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். எப்படி உயர்வை கொடுத்தார் என்று சொல்லியும் உங்களுக்கு தெரியும். எலிசபெத் ஜனங்களுக்குள்ளே இருந்த நிந்தை நீங்கியதாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. மரியாள் வார்த்தையின்படி வாழ்ந்தவள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஓகே, இப்படியாக பெண்கள் பட்டியல் அநேகம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைய பெண்கள் வேதாகமத்துக்கு ஒத்த வாழ்க்கை வாழ்கிறார்களா? அன்றைய கால வேதாகம் பெண்கள் வாழ்ந்தார்கள். வேதாகம் இல்லாத காலங்களில் கர்த்தருக்கு ஒத்த வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அப்ப வேதாகம் கொடுக்கப்பட்டுச்சு நமக்கு. வேதாகம் ஒத்த வாழ்க்கை வாழ்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். அதற்கு பின்பாக வந்த மெசேஜ்கள் ஒரு 2 மெசேஜ், 5 மெசேஜ் பற்றி எழுதிக்கிறேன், எனக்கு டைம் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா கிளாடிஸ் அயல்வார்டு,
தேவனுக்கு நீ தேவை அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்ய பலர் ஆசைப்படுகின்றனர். ஆனால் முயற்சி எடுப்பதில்லை. சோம்பேறிகளை ஆண்டவர் விரும்புவதில்லை. முயற்சி செய்பவர்களுக்கான் தேவன் நேசிக்கிறார். முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார். அவர்கள் முயற்சிகளையும் அங்கீகரிக்கிறார். முயற்சியே பண்ணாம வீட்டுக்குள்ளேயே கிடந்துட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனம் இல்லைங்க. நான் வீட்டுக்கு போய் ஆண்டவர் பற்றி சொல்லணும். நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் பற்றி சொல்ல வேண்டும். இரண்டாவது வாய் நம்ம ஆண்டவர் பற்றி சொல்ல வேண்டும். நான் ஸ்டால் போட்ட பக்கத்துல ஒரு மனநிலை சரியில்லாத மாணவர்கள் ஸ்கூல்லிருந்து வந்து ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. அப்ப நம்ம அவர்களுக்கு டொனேஷன் கொடுக்குற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை. என்ன செய்யலாம் என்று சொல்லி ஒரு நாள் நான் ப்ரேயர் பண்ணேன். அப்போ அந்த அவருக்கு இன்சார்ஜில் போய் ஏன் நான் ஒரு டீயும் ஒரு ஸ்நாக்ஸும் வாங்கி ஈவினிங் உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி மொத்தம் 6 பேர் நீங்கள் அடங்கியிருக்கீங்க, 6 பேருக்கு தரேன்னு சொல்லி நான் சொன்னேன். ஏன்னா கர்த்தருடைய அன்பை நான் வெளிப்படுத்த வேண்டிய ஆகுங்க. நான் மேலே போய் கணக்கு கொடுக்கணும். அவருக்கு அப்படிதான் சொன்னேன். நாங்கள் ப்ரேயர் பண்ணுறவங்க வேண்டாம் என்று சொல்லிவிடாதீர்கள், நான் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். அப்ப அவர் சொன்னாரு, ஐயா வேண்டாம், பசங்க சாப்பிட்டு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா கூட்டிட்டு வந்த எங்களை தான் ஸ்கூல்ல சத்தம் போடுவாங்க, அதனால வேண்டாம்னு சொல்லிவிட்டாரு. அப்போ நாங்கள் ஏதாவது ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கீச்சன் ஒரு 6 கீச்சனை கொடுத்து அன்பை தெரிவித்தேன். அன்பானது எதுக்கு சொல்றோம்னா, நம்ம ஆண்டவர் படி சொல்றதுக்கு முயற்சி எடுக்கணும். முதல்ல அது இருதயத்தின் வாஞ்சியாக இருக்கணும். அப்பதான் ஆண்டவர் நம்மளை நடத்துவார். 1932ஆம் ஆண்டு இங்கிலாந்திலிருந்து சீனா சென்றதை வரைக்கும் எத்தனை தடைகள், வழியிலே ஏமாற்றங்கள், அத்தனையும் தாண்டி எதிர்நீச்சல் போட்டு வெற்றியுடன் சீனா வந்திருந்தார் கிளாடிஸ். திருமதி லாங்சன் அவர்கள் உதவியுடன் தன் பணியை தொடர ஆரம்பித்தார். சீன மொழியை கடினப்பட்டு படித்து முடித்தார். சீன மக்களுக்கு புரியும் வண்ணம் செய்திகளை கதை போல கூறி கிறிஸ்துவை அவர்கள் உள்ளத்தில் ஜொலிக்க செய்தார். சிறுவர் விடுதிகள், பெண்கள் விடுதிகள் மற்றும் அநாத இல்லங்களில் அம்மையார் செய்த பணி அளவற்றது. அநேக குழந்தைகள் இவரால் சிறப்பான வாழ்வு பெற்றனர். இங்கிலாந்தில் சிட்டுக்குருவி என்று அழைக்கப்படும் இவர் பிப்ரவரி 24, 1902 பிறந்தார். அவர் பணி பூமியில் இன்றும் தொடர்கிறது, நித்தியத்திலே ஜொலிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இன்னொரு மெசேஜை பத்தி நான் படிக்கிறேன். இவர்கள் வேதாந்தத்துக்கு ஒத்த வாழ்க்கை வாழ்ந்தார்கள் சொல்லி வாழ்க்கையின் மூலமாக நம்ம பார்க்கிறோம். நவமணி அன்னபாய் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தவர். நவமணி அன்னபாய் ஒரு புல் வீடு, அது ஒரு புல் வீடு கல்வராயன் மலையில் ஆதிவாசிகள் வசிக்கும் பகுதி. ஒரு நாள் சில திருடர்கள் அவ்வீட்டுக்குள் புகுந்தனர். வீட்டு தலைவியின் தாலி செயினை அறுத்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர். அக்கம் பக்கத்தார் செய்தி அறிந்தனர், விரைந்து வந்தனர். திருச்சி நடந்ததை எண்ணி வருந்து நின்றனர். வீட்டின் தலைவி சுற்றி நின்றவரை பார்த்து பின்வருமாறு கூறினார், தாலியைத்தானே திருடி சென்றான் திருடன், ஆனால் எனக்குள் இருக்கும் கிறிஸ்துவை திருட முடியவில்லையே என்று பதிலளித்தார். இது ரொம்ப ஆணித்தனமான வார்த்தை. அன்பானவர்களே, மலைவாழ் மக்களின் அன்னையாய் அறிவூட்டும் நல் ஆசையாய் வாழ்ந்து ஆலயங்கள், பள்ளிகள், மருத்துவமனைகள், ஆதரவற்ற உள்ளவங்கள் அமைத்த எளியா ஐயரின் அருமை துணவி பெரிய டீச்சர் என்றழைக்கப்படும் நவமணி அன்னபாய் என்பவர்கள் ஆவர். ஒருமுறை நவமணி அன்னபாய் ஆசிரியர் பிள்ளைகளுக்கு பாடங்கள் சொல்லிக் கொடுக்காமல் கிறிஸ்துவ மத போதனை கற்றுக் கொடுக்கிறார் என்று சிலரால் அதிகாரிக்கு புகார் கொடுக்கப்பட்டது. அதிகாரிகள் அம்மையாரிடம் விசாரித்தனர். அம்மையார் அவர்களுக்கு தகுந்த பதிலை கூறினார். அதிகாரிகளோ, நாங்களும் தாவீது, சாலமோன் மற்றும் யோபியை பற்றி எல்லாம் படித்திருக்கிறோம், பிள்ளைகளுக்கு நல்ல உபதேசம் கற்றுக் கொடுப்பது தவறில்லை என்று கூறிவிட்டு கம்பீரமாக தெரிவித்தனர். இது இந்த காரியம் நான் படிக்கும் பொழுது எனக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு ஞாபகம் வருகிறது. திடீர்னு சேல் டாக்ஸ்ல இருந்து ரைடு வந்துட்டாங்க. நான் ஒரு அன்றைக்கு 2005 ஒரு கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் வரைக்கும் பம்பெல்லாம் ரெடி பண்ணி கரூருக்கு அனுப்புவதற்காக அந்த கடைசி ஃபைனல் டெஸ்ட்ல நான் இருக்கிறேன்.
அப்பொழுது ஒரு 5 பேர் என்னுடைய கம்பெனிக்கு வந்து விட்டார்கள். அப்பொழுது நான் சொன்ன ஒரே வார்த்தை, இந்த கம்பெனியில் வரும் வருமானம் அநேக ஏழைகளுக்கு உதவி செய்யப்படுகிறது. நீங்கள் என்ன செய்தாலும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். கணக்கு கொஞ்சம் தவறுதலாகத்தான் இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் வேறு வழி இல்லை. டேக்ஸ் போட்டு நான் விட்டேன்னா யாரும் வாங்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டேன். அப்போ வாழ்த்துக்கள் என்று சொல்லி அவர்கள் 3 பேரும் போயிட்டாங்க. கடைசியாக அந்த டிரைவர் கடைசியாக நின்று கொண்டிருந்தார். ஐயா நீங்க சாப்பிடுறதுக்கு 3 வாங்க வேண்டாங்கன்னு போயிட்டாரு. ஏன் எனக்கு நான் நல்லா தொழில் செய்வதனால ஆங்காங்கே எனக்கு எதிரிகள் அந்த ஒரு காரியத்தை செய்து விட்டார்கள். ஆனால் கர்த்தரோ எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து என்னை பாதுகாத்தார். இவர்கள் இந்த அம்மாவை பொறுத்தவரை எங்க இருந்தாங்கன்னா, இவர்கள் நாமக்கல் பக்கத்துல ஆக்சுவலா கல்வராயன் மலை என்ற இடத்துல ஆக்சுவலா ஊழியம் செய்தார்கள் சொல்லி சொல்லப்படுகிறது. அப்போ வேதாகமத்திலே பெண்கள் மதிக்கப்பட்டார்கள், பெண்கள் ஊழியம் செய்தார்கள். தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக, தன் வாயின் மூலமாக. அடுத்ததாக வந்த மெஸ்ஸரிகள் கர்த்தருக்கு மன நிறைவுடன் ஊழியம் செய்தார்கள். இன்றைய பெண்களாகிய நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள்? இந்த கேள்வியை நான் உங்களிடமே விட்டு விடுகிறேன். நீங்களே சிந்தியுங்கள். நீங்கள் கர்த்தருக்காக என்ன செய்திருக்கிறீர்கள்? உங்களை நீங்கள் முதலாவது கொடுங்கள். முதலில் நீங்கள் உடைக்கப்படட்டும் முதலாவது. பின்பு உங்களால் ஆன இயேசுவுக்கு என்ன செய்ய முடியும் அதை செய்து கர்த்தருக்கு கணக்கு கொடுங்கள். கணக்கு ஒப்புவி என்ற ஒரு வார்த்தை நமது வேதாகமத்தில் எழுதியிருக்கிறது. நியாயத்திற்குள்ள ஒவ்வொருவரும் கணக்கு கொடுக்க வேண்டும். அன்புடைய சுவாமி, அருமையான நாளுக்காக வேண்டி உலகத்திலே மகளிர் எவ்வளவோ விதமாக மகளிர் தினத்தை கொண்டாடினார்கள். ஆனால் நாங்கள் இந்த நேரத்தில் ஒரு 40 நிமிடம் செய்த மூலமாக பெண்கள் கர்த்தரால் மதிக்கப்பட்டார்கள். ஆனால் மனிதர்களால் மிதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் செய்த ஊழியம் என்ன? வேதாகமத்திலே அதற்கு பின் வந்த மெஸ்ஸரிகள் செய்கிற ஊழியம் என்ன? இன்று நாங்கள் செய்கிற காரியம் என்ன என்பதை சிந்தித்து பார்த்தவர்களாக இந்த உலகத்தில் கடந்து செல்ல இனியும் தாமதிக்க வேண்டாம் என்ற அடிப்படையில சிந்தித்து தனது இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து, தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து, அதற்கேற்ற ஒரு ஆசீர்வாதத்தை இந்த உலகத்தில் செய்ய, அநேகரை வாழ வைக்க கர்த்ததாமே அருமையாக உதவி செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 தேங்க்யூ.